ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு தெலுங்கு ரொமான்டிக் ஃபீல் குட் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற 8 வசந்தாலு. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சுத்தி அயோத்தியா. இவங்க படத்துடைய ஆரம்பத்தில் இவங்களுக்கு 17 வயசு தான் ஆகுது. அந்த வயசுலேயே இவங்க ஒரு 2 in 1, அதாவது ஒரு பக்கம் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் இவங்க, இன்னொரு பக்கம் ஒரு நல்ல கதையாசிரியர், புக் எழுதுகிறவங்க, இப்படி வச்சுக்கலாம். இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே இவங்க ஒரு ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கராத்தே ஸ்கூல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு அப்பா இருந்தார், அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி, இப்போ அவர் கிடையாது உயிரோட. அம்மா அவளுடைய அரவணைப்பில் தான் கதாநாயகி கம்ப்ளீட்டாகவே வளர்றது. அதனால் லைஃப்பில் எந்த நிலைமைக்கு நம்ம போனாலும் அம்மா என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஆசாபாசம் அப்படிங்கிறதுல ஒரு முடிவோடைய இந்த அம்மா வளர்கிறாங்க. இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம கதாநாயகனான வருண், அவருடைய இன்ட்ரோ அப்போ தான். அவர் ஒரு US ரிட்டர்னு. அவர் பெர்க்லேயுடைய அட்மிஷனை எப்படியாவது கிராக் பண்ணிடணும், கண்டிப்பாக நம்ம அங்கே அட்மிஷன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்காப்புல. அவருக்கெல்லாம் பெரிய லட்சியம் இருக்குதோ இல்லையோ, அது அவங்க அப்பாவுடைய லட்சியம், அவங்க அப்பாவால் அதை சாதிக்க முடியல. அதனால் இப்போ கதாநாயகனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து, எப்பா நீ தான் இப்போ எப்படியாவது அங்கே அட்மிஷனில் உள்ள உயரணும் அப்படின்னு ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்குது. அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே பொதுவாக காதல் அப்படிங்கிறதே முதல்ல தான் ஆரம்பிக்கும். எத்தனை படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கதாநாயகன் கதாநாயகி 2 பேர்த்துக்குள்ள ஒரு மோதலில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு காதலாக மாறி எல்லா விஷயமும் கணிஞ்சு கைகூடுது. இப்போ கதாநாயகனை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணி அங்கே அட்மிஷனை போடணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். கதாநாயகியை பொறுத்தளவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு புக் எழுதக்கூடிய ஆத்தர்னு. இவங்க எழுதின முதல் புக்கே ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்காக அந்த வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க. அதில் பெரிய பாராட்டுக்கள் குவியுது இவங்களுக்கு. இப்போ 2வது புக்கை நம்ம எழுத போகிறோம் அப்படிங்க போய் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம எழுதக்கூடாது, நிறைய அனுபவங்களை தேடி நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம 2வது புத்தகத்தை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லாக ஒரு 2 வருஷம் ஒரு டூர் மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணுறோம். அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் 2வது புத்தகத்தை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு லட்சியம், இன்னொரு பக்கம். இப்படி இருவேறு லட்சியங்கள் 2 பேர்த்துக்கு இருக்க இவங்களுக்குள்ள ஒரு காதலும் பிறக்க கடைசியாக இந்த காதல் கைகூடிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் இயக்குனரான பனிந்திரா நர்ஷெட்டியுடைய படம். யார் இந்த பனிந்திரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண, நம்ம பல விமர்சனங்களில் திருப்பி திருப்பி சொன்ன ஒரு படம், அந்த படம் தான் மனு. அந்த படம் தான் இவருடைய முதல் படம். அந்த படத்துடைய இயக்குனர்கிட்ட இருந்து இப்படி ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் ட்ராமா அப்படிங்கும்போது இதில் எப்படித்தான் அவர் இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் தான் எனக்கு ஒரு ஆர்வம். அது தமிழ் டப்பிங்கில் வேறு படம் இருக்கா, சரி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தது. இந்த படமே எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் பண்ணிடுறேன். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் அடேங்கப்பா வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்லாம் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சிம்பிளான ஒரு ரொமான்டிக் ட்ராமா. ஆனால் அதை நம்ம பனிந்திரா எந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணார் அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த மொத்த படமே கொஞ்சம் விலகி நிற்கிது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுலேயும் காட்சி அமைப்புகள் வழக்கமான காதல் கதை தான். 2 பேர் காதலிப்பாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, பிரிவாங்க, கடைசியில் இவங்க சேருவாங்களா மாட்டாங்களாங்கிற அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்க கதைக்களம் தான் இது. பட் இருந்தும் இந்த கதைக்களம் பார்க்குறதுக்கு ஒரு சில இடங்களில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது. முதல்ல இந்த படத்துடைய மிகப்பெரிய இன்னொரு பலம் யார் அப்படின்னா படத்துடைய கதாநாயகி தான், அனந்திகா சனல்குமார். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து, குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த கதாபாத்திரமே ஒரு 2 in 1 கதாபாத்திரம். அதாவது ஒரு பக்கம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும். இந்த படத்தில் பார்க்குறதுக்கு மேம்போக்காக பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோயின், ஓகே, ஒரு பாட்டு 2 சீன் அழுகாச்சு, அப்படி தானே, ரொமான்டிக் சீன் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரியே நமக்கு படும். ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கேரக்டர். இதை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் அவ்வளவு அழகாக அதை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ், அந்த ரெயின் எஃபெக்டில் இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸு, அந்த சீனை அவங்க புல் ஆஃப் பண்ண விதமாகட்டும், அதுலேயும் தமிழ் டப்பிங்லேயே கூட அந்த இடத்துல எழுதப்பட்ட வசனங்கள் இருக்குது பாருங்கள், வேறு ரகம். தமிழ் டப்பிங்லேயே அவ்வளவு கேட்சியாக, அவ்வளவு உணர்வுபூர்வமாக கதாநாயகியுடைய அந்த எண்ணம் எப்படி இருக்குது, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய மைண்ட் எந்த லெவலில் தான் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத வசனத்தில் அவ்வளோ அழகாக முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக ஒரு குயின் அப்படிங்கிறவ அழுகும்போது கூட அந்த கண்ணீரில் கூட ஒரு திமிர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வசனம்.
ஒருத்தரை லவ் பண்ணும் போதும் சரி, அவரை விட்டு பிரியும் போதும் சரி, அதில் கண்டிப்பாக ஒரு டிக்னிட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வசனம். நீங்கள் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது அப்பா அம்மா இல்லாத ஒரு ஆள் வந்து அனாதை கிடையாது. எவனுக்கு குறிக்கோள் இல்லையோ அவன் தான் அனாதை அப்படின்னு ஒரு வசனம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அவட கணக்கச்சிதமாக உட்கார வைக்கப்பட்டிருக்கு. வசனங்களும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய உயிர்ப்பு, மிகப்பெரிய பலம். இன்னொரு பக்கம் சினிமோட்டோகிராஃபரான விஸ்வநாதனுடைய ஒர்க்கு. அந்த ப்ரீ இன்டர்வலில் ரெயின் எஃபெக்ட் சீன் சொல்கிறேன்ல, அந்த சீனில் ஒரு ரோஜாப்பூ தண்ணியில் விழுந்து ஒரே ஒரு இதழ் மட்டும் அப்படி தண்ணியோடு அடிச்சுட்டு போகும். அது ஒரு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமே ஒரு கவிதை. ஆனால் அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மேட்டரும் இருக்குது. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படம் பார்த்தே மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன விஷயம்னு. அப்போ தான் அந்த சர்ப்ரைஸை உங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியும். செமையான ஒரு ஃப்ரேம் அது. இந்த படமே கூட கிட்டத்தட்ட மொத்த படமே ஊட்டியில் தான் எடுத்திருக்காங்க. ஒரு சில சீக்வன்ஸுக்கு ஒரு சில பாட்டு, ஒரு சில சீக்வன்ஸுக்கு மட்டும் போர்ஷன்ஸுக்கு மட்டும் காஷ்மீர் போயிருக்காங்க, ஒரு சீன் மட்டும் ஆக்ரா போயிருக்காங்க. மற்றபடி மொத்த படம் ஊட்டியிலே நடக்குது அப்படிங்கிறனாலேயே அந்த மிஸ்ட் எஃபெக்ட் செம்மையாக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போதே அந்த அட்மாஸ்பியரை நான் சில்லுன்னு இருக்குல்ல, ஃப்ரேமை எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்குது பாருங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு ஃபீலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு தான் நான் சொல்லுவேன். அனந்திகா போகவே இந்த படத்தில் ஹனுரெட்டி ஆகட்டும், ரவி ஆகட்டும், கண்ணாவாகட்டும், எல்லாருமே ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்டில் பண்ண அத்தனை பேரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஹேஷம் அப்துல் வஹாப் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்திற்கு மிகப்பெரிய உயிர்ப்பு. பல காட்சிகள் அடுத்த கட்டத்துக்கு அள்ளி எறிஞ்சிட்டு போனது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அட்டகாசமாக பண்ணியிருந்தாப்புல. படத்தில் 2 பாட்டு தான் நினைக்கிறேன். அதுவும் அந்த முதல் பாட்டு மின்னலேன்னு சொல்லி தமிழ் டப்பிங்கில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு நம்ம டைரக்டரான ஃபனிந்திரா, நீங்கள் எனக்கு இந்த குஷி படத்தில் சமந்தா நடிச்ச அந்த குஷி படத்தில் என் ரோஜா நீயான்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லையா, எனக்கு அதே பாட்டு அப்படியே வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார் போல. அந்த எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வேணும், அதே மாதிரி காஷ்மீரில் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல தெரியுது. அது என்ன அதே மாதிரி வச்சுக்கோங்க அதே பாட்டை அப்படின்னு அதே டியூன்லேயே இன்னொரு பாட்டை போட்டு கொடுத்துருக்காப்புல ஹேஷம். அந்த பாட்டுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் அது என் ரோஜா நீயா வேறு மாதிரி ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். அது 2வது தடவை அதே மாதிரி கேட்கும்போது நமக்கு அவ்வளோ பெருசாக ஒரு அந்தளவுக்கு இம்ப்ரெஷன் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நீட்டான பாட்டு தான் அதுவுமே. இந்த மாதிரி படத்தில் எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த படம் தான் அந்த வருஷத்துக்கு மிகப்பெரிய ஹிட்டு போலையே, போடுங்கடா உடனே அப்படிங்கிறீங்களா? இல்லை, அந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு சரியாக படலை. ஹீரோயினை முதல்ல வந்து அது மென்டலி அப்படிங்கிறத விட ஃபிசிக்கலியுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு அது அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காகவே இவங்க வந்து ஒரு 10 ஆணை வந்து ஒரு பொண்ணு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அது பாசிபிள் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த கதைக்கு இது தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். வாரணாசியில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த சீக்வன்ஸ்லாம் தேவையே இல்லை. ஆனால் அது எப்படிங்க ஒரு பொண்ணு 10-15 ஆம்பளை அடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கிறதுக்காகத்தான். இல்லை, அவங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி 2 சீனை வேறு முன்னாடி வச்சுருப்பாங்க. இந்த சீனு அவங்க அந்த கராத்தையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் கடைசி அந்த அஸ்தியை கரைக்கிறேன், இதெல்லாம் இந்த மெயின் கதைக்கு தேவையே இல்லையோ, தேவையில்லாமல் நீட்டி மூலிகை வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அதெல்லாம் அவங்க தவிர்த்துட்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த லவ், இந்த எமோஷன்ஸு, இந்த ஃபீல் குட் ட்ராமாவை மட்டுமே கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் டெஃபினட்டாக வேறு லெவல் படங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃப், அந்த செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸுக்கு இவங்க கன்க்ளூட் பண்ண விதம், அதில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ரு, அதை நான் ரிவீல் பண்ணல. இது எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் செகண்ட் ஹாஃபுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன இந்த கதை தான். எல்லாத்தையும் நீட்டி மூலிகை தேவையில்லாமல் கொஞ்சம் நடுவில் இழுத்தடிச்சிட்டாங்க. நாங்கள் தேவையில்லாத வேலை லேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இது உங்களுக்கு வரலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான படம் இது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. திருப்பியும் தெளிவாக சொல்லிடுறேன், கடைசியில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த ஹை அப்படின்லாம் வச்சுக்காதீங்க. பார்க்கலாம் அந்த படத்தை அப்படின்னு போய் பாருங்கள். நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு தோணுன அந்த நெகட்டிவ்ஸ் நிச்சயமாக உங்களுக்கும் தோணும், இதெல்லாம் தேவையில்லை, கத்திரிச்சு தூக்கியிருக்கலாம் அப்படின்னு. மற்றபடி கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.